ஒடியாங்க போலாம். சரி வாங்க வாங்க வாங்க. சரி வா போலாம். சத்தம் கேட்டதுமே ஒவ்வொருத்தனா ஒடியாடுறானுங்க. வாங்க மேல வாங்க. சரி தங்க நான் வந்துட்டேன். நீ போடி மயில போடி தங்கப்புல போ. மேல போ. மேல ஏறி போ. மேல ஏறி. மேல போ மேல போ. ஏறு ஏறு. முடியாதடா. லேய். சாசா. வா. வாடிமா. அங்க வாடி. செல்லப்புல வாடி. என்னடா? சத்தம் கேட்டதுமே எல்லாரும் குடு 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 குடு. ஐயோ பிள்ளை கீழே விழுந்துருச்சு. தங்க பிள்ளை கீழே பொட்டேட்ட குட்டி கீழே விழுந்துருச்சு. செல்ல குட்டி கீழே விழுந்துருச்சு. என் பட்டு பிள்ளை கீழே விழுந்துருச்சு. முதல்ல இவங்க நல்லா பேச மாட்டானுங்க அம்மா கிட்ட. இப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. அம்மா இப்போ தாண்டா அம்மா அப்படின்னு. சரி கீழே என்னடி வா. பசிக்குதா? பசிக்குதாக்கோ? பசிக்குதா? சரி சாப்பிடலாயிரு சாப்பிடலாயிரு. இவனுக்கு ஸ்பெஷல் கண்ணு. இவனுக்கு சிஞ்சு மாதிரி 2 கண்ணும் வேற வேற கலர்ல வருது பாருங்க. லைட்டாவும் இருக்கும், இது கொஞ்சம் டார்க்கா. எப்ப பாரு நீ அடுத்த வீட்டுக்கு போறதே பழப்பா வச்சிருக்கேன். இங்க சாஷா குட்டி உனக்கு வந்துருச்சு. எதுக்கு இப்படி போகணும், எதுக்கு இப்படி இழைக்கணும்? நீயும் போறியா? நீ அவன் போறேன்னு சொன்ன, நீ அம்மாட்ட வந்து சொல்லி கொடுக்க மாட்டியா போறேன்னு? என்ன சொல்றானாமா அம்மா கிட்ட? தூக்குறது அம்மா தூக்கவா? சரி வா தூக்குறேன். தூக்கணுமா அந்த பிள்ளைய? சரிடி. அடுத்தாள் என்னடா மேலே ஏறு. ஏறு. சரி எல்லாம் இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி தரேன் போங்க. இந்த ஸ்டாண்டு நான் வந்து ரேக் அங்கே வாஷிங் மிஷின் பக்கத்தில் வைக்கிறதுக்காக வாங்கினேன். அது எதுக்கோ வாங்கி அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வச்சதுமே இவங்க பாட்டுக்கு ஏறி படுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிடிக்க சரி இதுக்கு ஒரு தலகாணி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் தலகாணிங்கெல்லாம் வாங்கி போட்டால் உட்காந்து படுத்துக்கு வாங்கி போகல. இன்னும் இருக்குது இது போல் 4. அதை வச்சு விட்ருவோன்னு வச்சு விட்டோன்னா படுத்துக்கிடுவானுங்க. அவனுக்கு என்ன அவ்வளோ மயக்கம்? 10 மணிக்கு எப்படி வெயில் தாங்க முடியல பிள்ளைகளுக்கு. அதனால தான் மீன் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு மீன் போடுவோம். ஒரு நாள் போடலைன்னா கூட பிள்ளைகளுக்கு பயவில்லைங்க. என்னென்ன இது பண்ணுறாங்க பாவம். அப்பாவியாக முழிக்கிறாங்க தெரியுமா? சாப்பிடாத மாதிரியே முழிப்பானுங்களாக்கும். சாசாக்கு விளையாட்ட போகுது. குட்டி இவன் பார்க்குறத பாரு. இவன் எதுக்கு நான் மேலே ஏறி பட்டு கிடக்கேன்ற மாதிரி பார்க்குது. என்னன்னா சின்னவங்க வந்து தான் பெரிய குட்டிங்களாம் கத்தவே மாட்டானுங்க. சின்னவனுங்க மட்டும் இப்போ நல்லா கத்துறானுங்க. பார்த்தீங்களா மீனை பார்த்ததுமே சவுண்டை பார்த்தீங்களா எப்படி? இங்கே இது மோப்பம் பிடிக்குது. இந்த ஒருத்த ஏறிட்டாங்க. ஐயா என்ன பழக்கம்? கீழே இறங்காது. என்ன பழக்கம்? அவங்க வேறு உனக்கு மூத்தவனுங்க மீன் வச்சுருந்தா கூட மேலே ஏற மாட்டானுங்க. நீங்கள் ரொம்ப சேட்டை செய்கிறீங்க, புரியுதா? நான் மீன் நானேவா சாப்பிட்ற போகிறேன் உங்களுக்கு கொடுக்காம? சொல்லுங்கடா. என்னடி இரு, வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம். இந்த நல்ல குட்டி நல்ல குட்டி வெயிட் பண்ணுது பாரு. நல்ல குட்டி. சாசாவுக்கு தெரியும் எப்படி இருந்தால் நமக்கு வந்து போடுவாங்கடா. எதுக்கு இவங்கள மாதிரி கத்திக்கிட்டு எதுக்கு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு படுத்துச்சு. அங்கே தான் இருக்கா? இருக்கட்டும். ஏடா சாசா அது இருக்குல்ல, இருக்கட்டும். சிஞ்சு அப்படித்தான் பொறுமையா இருப்பாங்க. இருக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு. சவுத்துல இருவார் போயிட்டு ஒவ்வொரு முள்ளுமா எடுத்து போடணும் நானே. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கடா? முள்ளோட சாப்பிடணும். பூனைனா முள்ளோட சேர்ந்து சாப்பிட்றதா பூனை குட்டி. நீங்க என்னடானா முள் இல்லாம வேணும்னு கேக்குறீங்க. நான் என்ன பண்றது? அப்ப லேட் ஆகதான் செய்யும், புரியுதா? அமைதியா இருங்க. அங்க ஒருத்த ஏறி ஏறி கீழே விழுகிறியா? அது எந்த பையன் தெரியல. அதுக்கு இருக்கு பையல எங்க ஏறி. ஏய் 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 லுக்க பாரு. ஆளு இறங்கி கீழே போயிரு. ஒழுக்க மாட்டி சீக்கிரம் போட்டி போட்டு வந்தா எனக்கு தான் முதல் இடம் மாதிரி வரானுங்க. அதுதான் பாரு. எத்தனை மீன் பாரு. 1 2 4 5 6 ஓகே. இதெல்லாம் இவங்களுக்கு போடுறது. சாசாக்கு தான் ஸ்பெஷல் கவனிப்பு மாதிரி.
குட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வேறு. சின்னவங்க தான் ஓவரா இருக்காங்க. திண்டிப்பட்டா இருக்காது. சின்னவங்க தான் ஓவர் ஆக்டிவ். சாப்பாட்டுக்கு முதல் இடத்துல இருக்கிறது சாசா சிஞ்சு வந்து பொறுமையா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேணான்ட்டு போறேன். நான் கீழே இருக்கிற 2 தலைகாணியை கொண்டு வந்து போட்டு விட்டேன். இவன் தாண்டா பெட்டு கேட்பியான். புள்ளி வச்சவனே போட்டு கேட்பியான். பெட்டு கேட்பியான். என்னதுக்கு இப்படியே நாக்கு தழுப்பு? ஏசி தானே ஓடுது, வேணும்னே பண்ணுது. அப்பதான் வெளியில கூட்டு போவாங்கன்னு பண்றது. இதெல்லாம் வெளியில போலான்னு சொன்னதுமே இப்ப வந்தாச்சு. எங்க சாசாங்கி பாரு, இப்ப மட்டும் வேணுமா? ஆக்டிங் கொடுக்குறியா தெரியுமில, சரியான ஆக்டிங். என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றியா. கொஞ்சல் அரசன் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? அப்பம் புள்ள அம்புட்டு என் கையை கடிக்கிறீங்க. எப்படி சாசா பத்தி அப்படி கொஞ்சினது? இது வந்து எங்க வீட்டு குண்டு குட்டி. இது எங்க வீட்டு குண்டு குட்டிப்பா. இது 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 எங்க வீட்டு லட்டு. இது உருண்டையா இருக்கும். இந்த லட்டு வந்து உருண்டையா இருக்கும். உருண்டை குண்டு